Hello dear children, all are welcome to our 4th standard mathematics online class. In previous class we are also discussed about division by a 2-digit number, right? Today we are also learn about division of number by 10, 100,000. Okay, in multiplication you have to multiply 10 into 100. What we will do? First we have to multiply number, otherwise we have to put the value 0, right. நம்ம என்ன பண்ணுவோம் 10 100 மல்டிப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் எத்தனை ஜீரோஸ் இருக்கு அதை கவுண்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா. அதே மாதிரி டிவிஷனில் டிவைடட் பை 10 100,000 இருந்தால் எப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ first all of you put your date in your left margin and write the heading. And next example 6, divide 8165 by 10. So 8165 எதால divide பண்ண போறோமா 10. So 10 table வந்து all are know about, right? This is a easy table, so I don't write in the right margin. You can write 10 table in your right margin. Right margin ல வேணா நோட் பண்ணிக்கோங்க. Okay, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா divide. Okay, 8165 divided by 10. இது என்ன பண்ணணும் 10 ஆல நம்ம டிவைட் பண்ண போறோம். ஓகே, 10 is also a 2-digit number. அப்ப 2-digit நம்பர்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் 2 digit நம்ம எடுக்க போறோம். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 2 digit இங்க என்ன இருக்குமா? 81. அப்ப 81 ல 10 how many times? All of you say the 8 table. Very good. 8 tens are 80. 8 tens are 80. 9 tens are 90. அப்போ 10 table பாருங்க. 8 tens are 80. 81 ல 10 how many times? 8 times. ஸோ அப்போ 1லேருந்து 0 நெக்ஸ்ட் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். 1லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணுங்க, என்ன வரும்? 1. 8லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண என்னது? 0. ஸோ யூ டு நாட் ரைட், அதை நம்ம எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 6. வெரி குட். இப்போ 16ல 10 how many times? வெரி குட், ஒன்லி 1 times. ஸோ 110 is 10. ஏன்னா 2 tensனா என்ன வந்துடும்? 20. 20ங்கிறது 16 விட பிக்கஸ்டா ஸ்மாலஸ்டா? பிக்கஸ்ட். அப்போ நம்ம இதோட தான் சொல்லணும் 110 தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுங்க. 6லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது? 6. 1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னம்மா? 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 5. இப்போ 65ல 10 how many times? 6 times. வெரி குட். how many times? 6 times. ஏன்னா 6 tens are 60. நெக்ஸ்ட் என்ன வந்துடும்? 7 10. 7 10s are 70. 65 விட பிக்கஸ்ட். நம்ம இதோட ஸ்டாப் பண்ணணும், 60யோட ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இப்போ இதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வரும்? 5. வாட் இஸ் த குவாஷன்? குவாஷன் ஈக்குவல் டு 816. ரிமைண்டர் ஈக்குவல் டு 5. ரிமைண்டர் ஈக்குவல் டு 5. இதில் இன்னொரு அனதர் மெத்தட் ஒன்று இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அனதர் மெத்தட் என்னென்னு. பட் டிவைட்னு கேட்டு கொஷினில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாடல் தான் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இன்னொரு அனதர் மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ அனதர் மெத்தட். இப்போ என்ன சொல்லியிருக்கேன்? 8165 டிவைடட் பை 10. இதை நான் என்ன பண்ணணும்? 10ஆல் டிவைட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதில் how many zeros are there? only 1 zeros. அப்போ லாஸ்ட் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? லாஸ்ட் ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? 5 இருக்குது. அதை மட்டும் ரவுண்ட் பண்ணுங்கள். மீதி பேலன்ஸில் இருக்கிறது எல்லாம் என்னது? குவாஷியன். ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? இதெல்லாம் வந்து என்னமா? குவாஷியன். நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ 1 zeros லாஸ்ட் என்ன செய்யணும்? ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறத மட்டும் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். அப்போ ஒன்ஸ் பிளேஸில் இருக்கிறது தான் வந்து என்னது? ரிமைண்டர். ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். குவாஷன் வந்து என்னது? 816. ரிமைண்டர் வந்து என்னது? 5. ஈக்குவலாக இருக்கா? திஸ் இஸ் அனதர் மெத்தட். அது என்ன அப்படின்னா கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான். ஓகே, நீங்கள் டிவைட்னு கேட்டால் இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 100ஆல் டிவைட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, எக்ஸாம்பிள் 7. டிவைட் 7289 by 100. இது எதால் மல்டிப்ளை பண்ணணுமா? 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். பார்க்கலாமா? 100 டேபிள் எப்படி மேம்? 100 பிக்கஸ்ட் நம்பர் எப்படி? நோ 100 இஸ் ஆல்சோ சிம்பிள். எப்படி 10 டேபிளோ அதே மாதிரி 100 is 100, 2 into 100 200, 3 into 100 300, 4 into 100 400, 7 into 100 700. அப்போ இங்கே 100ங்கிறது என்னது? 3 digit வேல்யூ. அப்போ 3 digit இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் யூ கேன் டேக் ஃபர்ஸ்ட் 3 digit நீங்கள் எடுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் 3 digit என்னது? 728. இப்போ 728ல் 100 how many times செக் பண்ணணும். how many times? ஏன்னா 7 into 100 700, 8 into 100 800 போயிடும். பட் நமக்கு இங்கே 7 தான் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வந்தால் போதும்? 7 into 100
700. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பிளேஸ்லேருந்து தான் போகணும், இங்கேருந்து பண்ணிடாதீங்க, அது நாட் அ கரெக்ட் ரூல். ஓகே, ஸோ 8லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வரும் 8. 2லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்னமா 2. 7லேருந்து 7 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர். வாட்ஸ் த நெக்ஸ்ட் நம்பர்? 9. ஓகே, 289. அப்போ 289 இது 100ஆல் நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ 289 100 how many times? வெரி குட், 2 times. அப்போ 2 into 100 200. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வந்துடும் 9 8. 2லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னமோ 0. ஸோ இது 2 digit, இது 3 digit. நம்ம அப்போ இதோட என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறது அது செகண்ட் ஒன். ஓகே, ஸோ இதோட நம்ம என்ன செய்யணுமோ ஸ்டாப் பண்ணணும். வாட் இஸ் அ quotient? Quotient equal to 72. 89 is also remainder. 89 is also remainder. Okay, next go to the next sum. Next one பாருங்க, divide 17,019 by 100. ஸோ இது 100ஆல் என்ன பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம், பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், இதுவும் 3 digit. ஸோ ஃபஸ்ட்டு 3 digit எடுத்துக்கோங்க, 170. 170. இப்போ 170ல் 100 how many times இருக்கும்? ஒன்லி 1 times. ஏன்னா 100 100 2 into 100 200 வந்துடும். பட் நமக்கு இங்கே என்ன தான் இருக்குது, 170 தான் இருக்குது. அப்போ 1 into 100 100. இது நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், இங்கே என்ன வருமா 0 7. 1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னது 0. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் down the next number. What's the next number? 1. 701. இப்போ 701ல் 100 how many times இருக்கும்? Very good, 7 times. 7 into 100 700. Next you can subtract. 1லேருந்து 0 subtract பண்ணால் என்ன வரும் 1. இங்கே ஆல்ரெடி 0 தான். 7லேருந்து 7 subtract பண்ணால் ஆன்சர் வந்து 0 தான். Next you can down the next number 19. 19ங்கிறது என்னது 2 digit நம்பர். பட் இங்கே என்ன இருக்குது, நமக்கு 3 digit நம்பர் இருக்குது. இன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இங்கே வந்து என்னாச்சு, எல்லா நம்பரையும் நான் டவுன் பண்ணிவிட்டேன், எனக்கு ரிமைண்டர் வேல்யூ தான் 89 வந்தது. பட் இங்கே எனக்கு ஒரு நம்பர் என்ன இருக்குது, டவுன் பண்ணும்போது ஒரு நம்பர் பேலன்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ இந்த மாதிரி நம்பர் வந்ததுன்னா என்ன செய்யணுமா, குவாஷியன்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணணும். குவாஷியன்ட்டில் என்ன பண்ணணும், 0 போடணும். அப்போ 0வையும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணாலும் என்னது நமக்கு 0. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து என்ன வருமா 19. ஆன்சர் வந்து என்னது 19. ஒன்ஸ் அகைன் ஐ ஹேவ் டு டெல் யூ, இப்போ நமக்கு இதில் சப்ட்ராக்ட் பண்ணால் 1 வந்துச்சு. 1 அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் நம்பரை டவுன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்பர் டவுன் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன வந்துச்சு 19. இந்த 19 வந்து டிவைஸரை விட ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், குவாஷியன்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணி இந்த அதோட ஸ்டாப் பண்ணணும். ஓகே, இன் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் அ சேம். இது ரெண்டும் சேம் கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளத்தை எல்லா நம்பரையும் நம்ம டவுன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணி வந்த வேல்யூ தான் நமக்கு ரிமைண்டர். ஓகே, பட் இந்த ப்ராப்ளம் வந்து என்னது, இங்கே வந்து ஆல்ரெடி நம்ம டவுன் பண்ண நம்பர் ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு தான் வந்து என்னது ஸ்மாலஸ்ட் நம்பர். ஓகே, அது வந்து என்னமா ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இந்த மாதிரி நம்பர் வந்துன்னா நம்ம என்ன பண்ணணும், குவாஷியன்ட்டில் ஒரு 0 ஆட் பண்ணிவிட்டு அதோட டிவிஷனை என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். Next, all of you write the answer. Quotient equal to 170. Remainder equal to 19. Remainder equal to 9. Divided 15,863 by 1000. எதால டிவைட் பண்ண போகிறோமோ 1000ஆல் டிவைட் பண்ண போகிறோம், பார்க்கலாமா? 1000 அதே தான். 1 into 1000 1000, 2 into 1000 2000, 3 into 1000 3000. அப்போ இங்கே 1000ங்கிறது how many digit? 4 digit. அப்போ 4 digitனா நம்மளும் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 4 digit எடுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 4 digit பாருங்கள், 1 2 3 4. ஸோ 1586 வரைக்கும் நம்ம எடுக்க போகிறோம். 1586. இது ஹோல் நம்பர் ரீட் பண்ணக்கூடாது, நான் எடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 4 நம்பர் தான் நான் ரீட் பண்ணேன். சரியா? இங்கே 4 digit இருந்தால் நீங்களும் என்ன செய்யணும், 4 digit எடுக்கணும். இப்போ இந்த 4 digitலே 1000 how many timesன்னு செக் பண்ணுங்கள். வெரி குட், ஒன்லி 1 times. ஏன்னா 1 into 1000 1000, 2 into 1000 2000 வந்துடும். இதை விட அது பிக்கஸ்ட்டு. அப்போ என்ன தான் வரணும் 1. 1 into 1000 1000. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட். 6லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 6 இங்கே என்ன வருமா 8, இங்கே என்ன வரும் 5. 1லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்ன 0. நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 3. ஸோ இப்போ 3 டவுன் பண்ணியாச்சு. 5863. அப்போ இதில் 1000 how many times இருக்கும்? Say the 1000 table. 1 into 1000 1000, 2 into 1000 2000, 3 into 1000 3000, 4 into 1000 4000, 5 into 1000 5000, 6 into 1000 6000. இதை விட பிக்கஸ்ட் ஆகும். அப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணோம் 5. அப்போ 5 into 1000 5000. நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட். 3 0 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 3
6 இங்கே 6 8. அப்போ இதோட நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே இதுக்கப்புறம் எது நம்பர் இருக்கா, நோ. ஸோ அப்போ பாருங்கள், இல்லை குவாஷன் வந்து என்னமோ 15. நெக்ஸ்ட் all of you write the answer. Quotient equal to 15, remainder equal to 863. இப்போ another method பார்க்கலாமா? இதிலே ஒரு another method இருக்கு இல்லையா? ஸோ பாருங்கள், கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடுவோம். Another method equal to 15,863 divided by 1000. How many zeros are there? 3 zeros. ஸோ லாஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 3 zeros பாருங்கள், 1 2 3. அப்போ 3 zeros இருந்துன்னா லாஸ்ட்லேருந்து 3 நம்பர்ஸை சர்க்கிள் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சர்க்கிள் பண்ண நம்பர் தான் வந்து நமக்கு என்னது, ரிமைண்டர். மீதி பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னதுமா, குவாஷியன். கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கா? இட்ஸ் வெரி குட். பாருங்கள், டிவிஷன் ஆஃப் நம்பர் பை மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 and 100. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 மல்டிபிள் ஆஃப் 100 இருந்தால் எப்படின்னு பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஆஃப் 10 என்ன வரும், 10 20 30 40 50 60 up to எக்ஸெட்ரா. மல்டிபிள் ஆஃப் 100 என்ன வரும், 100 200 300 400 500 up to எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ அதை எப்படி நம்ம டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், டிவைட் 6832 by 50. இதை எதால் டிவைட் பண்ணுமா, 50ஆல் டிவைட் பண்ணணும். உங்களுக்கு 50 டேபிள் மெமரியில் இல்லை அப்படின்னா சைடில் ரைட் சைடில் கார்னரில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லிசன். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ 50 டேபிளுங்கிறது உங்களுக்கு பிக்கஸ்ட்டாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 5 டேபிள் பாருங்கள். 1 × 5 5. இப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 2 × 5 10, ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 3 × 5 15, அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 4 × 5 4 5 are 20, ரைட்? அடுத்து கூட ஒரு 10 ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், 0. நெக்ஸ்ட்டு 5 × 5 25. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. 6 5 are 30, ஒரு 0. எல்லாமே 5 டேபிள் கூட ஒரு 0 ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டேபிள் வந்துடும், 50 டேபிள் வந்துடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு போகலாமா, சம் போகலாமா? ஸோ பாருங்கள், 6832 divided by 50. 50ங்கிறது வந்து என்னமா, 2 டிஜிட் நம்பர். அப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் 68. அப்போ 68ல் 50 how many times? All of you see the table. 150 is 50, 250s are 100. 60 விட 100 என்னது பிக்கஸ்ட். அப்போ 68ல் 50 how many times? Only 1 times. ஸோ 1 × 50 50. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 8லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ணால் ஆன்சர் வந்து என்ன, 8. 6லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து என்னம்மா, 1. Next you can down the next number 3, 183. Next all of you see the table. 350s are 150, 450s are 200. ஸோ இதை விட இது வந்து என்னது, பிக்கஸ். அப்போ நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணணும், 150யோட ஸ்டாப் பண்ணுங்கள். அப்போ 150ல் 50 how many times? 3 times. அப்போ 3 × 50 150. ஓகே, நெக்ஸ்ட் யூ கேன் சப்ட்ராக்ட். 3லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னமா, 3. 8லேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்ன வந்துடும், 3 வந்துடும். நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 2, 332. அப்போ 300 all of you see the table. 750s are 350. அப்போ இதை விட இது வந்து என்னது, பிக்கஸ். அப்போ அதுக்கு ப்ரீவியஸில் பாருங்கள் 300 வருது. 332க்குள்ளே ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். அப்போ இதில் செக் பண்ணுங்கள். 300ல் 50 how many times இருக்குது, 6 times இருக்குது. How many times? 6 times. ஸோ அப்போ 6 × 50 300. Next you can subtract 2 3. So what is the quotient? Quotient equal to 136, remainder equal to 32. Okay, என்னமா, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 என்ன, 100 200 300 400 500 600 700 up to எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 600 கொடுத்துருக்காங்க. 600ஆல் எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், 52,891 by 600. அதே தான், சேம் தான். 6 டேபிள் நோட் பண்ணிக்கோங்க எல்லாருமே. இப்போ 6 டேபிளில் என்ன வரும், இங்கே how many zeros இருக்குது, 1 zeros இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 16x6. how many zeros are balance? 2 zeros. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் டேபிளில். வெரி குட். ஃபஸ்ட்டு 6 டேபிள் எல்லாம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன செய்யுங்க, ஒரு 2 zeros ஆட் பண்ணால் நமக்கு எந்த டேபிள் வந்துடும், 600 டேபிள் வந்துடும். ஓகே, 2 6 are 12. நெக்ஸ்ட் பாருங்கள், 3 6 are 18. Next you can add 2 zeros. ஸோ இப்படியே கண்டினியூ பண்ணி டேபிளில் எழுதுங்க. ஓகேவா? இப்போ போகலாமா? பாருங்கள், 600ங்கிறது 3 டிஜிட். அப்போ என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுக்கணும். ஓகே, என்ன செய்யணுமா, ஃபஸ்ட்டு 3 டிஜிட் நம்ம எடுக்க போகிறோம். 528. பட் 528ங்கிறது 600 வந்து என்னது, ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். 600ஓட என்ன நம்பருமோ, ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ இந்த மாதிரி ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்ததுன்னா நீங்கள் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் ஒரு நம்பரையும் சேர்த்து எடுத்து போகிறோம்.
ஓகேவா நெக்ஸ்ட் என்ன இருக்குமா 9 அப்போ 5289ல் 600 how many times இருக்குன்னு செக் பண்ணோம் let me see the table 5000 எங்கே வருது இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது 5400 இருக்குது பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது 5200 தான் இருக்குது அப்போ அதுக்கு ப்ரீவியஸில் இதை ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க 4800 அப்போ 4800ல் 600 how many times இருக்குன்னு செக் பண்ண how many times 8 times how many times 8 times so 8 into 600 4800 இதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள் 9லேருந்து 0 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் என்ன 9 இங்கே என்ன வருமா 8 2லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ இங்கேருந்து ஒரு பாரோ வாங்க 2 எதாவது சேஞ்ச் ஆகும் 12 ஆகும் 12லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து என்னமா 4 நெக்ஸ்ட் யூ கேன் டவுன் த நெக்ஸ்ட் நம்பர் 1 ஸோ இப்போ 4891 அப்போ அதில் பாருங்கள் 4800 எங்கே இருக்குது இங்கே இருக்குது இதுக்கப்புறம் 54 பிக்கஸ் அப்போ நம்ம இங்கே தான் பார்க்கணும் ஸோ அகெயின் 8 into 600 4800 next you can subtract 19 otherwise balance எல்லாம் என்ன ஆயிடும் 0 ஆயிடும் so the quotient equal to 88 remainder equal to 91 listen 528 3 digit தான் பட் டிவைஸரை விட எது என்னது ஸ்மாலஸ்ட் அப்போ டிவைஸரை விட ஸ்மாலஸ்ட்டாக வந்ததுன்னா என்ன பண்ணும் வெரி குட் அடுத்த நம்பர் ஜாயின் பண்ணி இந்த 4 டிஜிட்லேயும் 600 how many times இருக்குன்னு செக் பண்ணி டிவைட் பண்ணும் ஓகே கைஸ் homework sum பாருங்கள் செல்ஃப் ப்ராக்டிஸ் 5C ஸோ இதில் நீங்கள் எல்லாமே என்ன செய்யுங்க டிவைட் அண்ட் ரைட் தான் ஆன்சர் இதை டிவைட் பண்ணி ஆன்சர் எழுதணும் டேரெக்டாக என்ன செய்யக்கூடாது எல்லோரும் ஆன்சரை இதிலே குவெஸ்சன் என்ன ரிமைண்டர் என்னன்னு அனதர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணக்கூடாது உங்கள் நோட்டில் டிவைட் பண்ணி வாட் இஸ் த குவெஸ்சன் வாட் இஸ் த ரிமைண்டர்னு எழுதணும் ஓகே ஸோ இதில் என்னெல்லாம் ஹோம்ஒர்க் அப்படின்னா ஏ ஹோம்ஒர்க் இ ஹோம்ஒர்க் ஓகே ஏபிசி சாரி அதுக்குள்ளே வேண்டாம் ஏ நோட் பண்ணிக்கோங்க டிஇஜி அண்ட் ஹெச் ஓகே 5 sums ஆல்சோ homework sum